ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் எபிசோடு வந்து நான் வந்து பொத்தமேடு போய்ட்டு முடிச்சிருப்பேன். ஸோ பொத்தமேடுலேருந்து நான் இறைச்சில் பரப்ப போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 43 கிலோமீட்டர்ஸ். 3 நேரம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி பேண்ட்டு நனையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து லாங் ரெயின் கோட் போட்டிருக்கனால பேண்ட்டு நனையுது வாய்ப்பு கம்மி தான். அவன் ரெயின் கோட்டு போடலாம், அவன் ரெயின் கோட் போட போகிறான். ப்ரோ 42 கிலோமீட்ரு, 42. ஆ, போகிற வழியில் ஏதாவது இருந்தால் நிப்பாட்டிப்போம். ஸோ ரெயின் கோட் மாற்ற வேண்டியிருந்துச்சு. ரெயின் கோட்டு போட்டு நம்ம கிளம்பியாச்சு. மழை பெய்யுது நல்லா. இந்த ரைடு செம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். நல்ல செம்ம கிளைமேட் வேறு இருக்கா, வேறு என்ன வேணும். செம்ம மழை கைஸ், நல்ல மழை. என்னோடய ரெயின் கோட்டில் ஒரு சைடு வந்து கிழிஞ்சு போயிருக்கு. நேற்று நான் கிழிச்சிட்டேன் லைட்டாக காலரை ஒட்டி. அதோட கேப்பில் தண்ணி போகுது. என்கிட்ட ரைனாக்ஸோடது இருக்குது, பட் இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால இது நான் போட்டிருக்கேன். ஆமாம். ஸோ மூணாரை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாச்சு கைஸ். எப்போல்லாம் டிராஃபிக்காக காட்டுது, ஆனால் மழை இன்னும் விட்ட பாடு இல்லை. ஷாரில் அடிச்சிட்டே தான் இருக்குது. பின்னாடி வந்தாங்களா காணும் கைஸ். ஒரு ஜீப் உள்ள கிடக்கு கைஸ். அந்த பள்ளத்துக்குள்ள ஜீப்பு கிடக்கு கைஸ். ப்ரோ அங்கே ஒரு ஜீப்பு கிடக்கு. ஒன்றா நடக்கல, நிற்கல 4 பேர். அது உள்ள ஜீப்பு கிடக்கு. ஆள் இருக்கான்னு இல்லை. இது உள்ள ஜீப்பு கிடக்கு. எப்படி வந்தானுங்க, எப்படி உள்ளே விழுந்துச்சுன்னு தெரியல. ஸ்னேர் ரோடு இது. ஆளுக்கே அடியிலையா, உள்ள யாரும் இல்லை. அது ஸ்ட்ரைட் ரோடு, எப்படி கண்ட்ரோல் இல்லாமல் உள்ளே வந்துடும். இந்த இடத்துல தான் பார்த்து தான் போகணும். அது அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், விழுந்துச்சுன்னா இது உள்ளே தான் விழணும். அது பயங்கர மகேஷ். வைசரை மூணுனா உள்ளே பாகாகுது. தண்ணி வேறு வைசரை நின்று போக மாட்டுது, கண்ணு தெரிய மாட்டுது. வைசரை திறந்தா பயங்கர மழை, கண்ணில் புளிச்சு நடிக்க வந்து என் கண்ணே தெரியல. வைசரை திறக்கணும், வைசரை மூடணும், அப்படி தான் ஓடிட்டுருக்கேன். இன்னொரு 33 கிலோமீட்டர்ஸ் பையே தான் போயிட்டுருக்கோம். பயங்கர மழை வைஸ். இதுதான் அந்த நேஷ்னல் பார்க்கு. இது உள்ளே போகலாமா? சரி போவோம். இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குது. வரும்போது அங்கூடி போக முடியாத பட்சத்தில் இங்கூடி வந்தோம் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இரவுக்குளம் இந்த நேஷ்னல் பார்க்கு. ஐயோ போவோம். அது உள்ள நாங்கள் வரும்போது போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. டிக்கெட் வாங்கி கூட நடந்தால் போகணும். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. அங்கே போயிட்டும் பார்க்க முடியாமல் பேசினோம். ஏன்னா நாங்கள் இறைச்சல் பார்க்கின்னு ஒரு 30 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. போயிட்டு எங்களுக்கு ஒரு வேளை அங்கே அந்த வழியோடு இன்கேஸ் விடலை அப்படின்னா இந்த வழியாக வந்தாகணும். அப்போ வர்றப்போ இங்கே மழை பெய்யலை அப்படின்னா இங்கே போய்க்கலாம்னு நினச்சிட்ருக்கோம்.
ஆக்சுவலாக அந்த வண்டிக்கு வந்து பின்னாடி வர்ற வண்டி தெரியாது, டப்புன்னு திருப்பிடுவார். ஏன்னா அந்த பின்னாடியோட ட்ரையல் வந்து மறைச்சிடும். அதனால் அது பின்னாடி போனால் பார்த்து போங்க. இப்போ நான் தட்டி விட்ருப்பாரு. வாய்ஸ் ஒரு மாதிரி தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வைசரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வைசரை மூடிட்டு என்னால் வண்டி ஓட்ட முடியல. வைசர் உள்ளே ஃபுல்லாக இதாகுது, ஃபாக் ஆகுது. அதுவும் இல்லாமல் வைசரில் ஃபுல்லாக தண்ணி பட்டு அந்த தண்ணி கீழே போகவும் மாட்டுது. இது பாருங்க குட்டி குட்டி ஃபால்ஸ், இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே லைட்டாக தான் சாரல் அடிக்கும், அங்கே பயங்கர மழை. இங்கே இப்போ தான் போய் ஸ்டார்ட் பண்ணுது. மேலே ஒரு ஆட்டோ போகுது கைஸ். இங்கே வந்து சூடாகுது, சூடு தெரியுது மைல்டாக. கைஸ் கொஞ்ச நேரம் இன்னும் கோபுரம் டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அதை நின்று என்னென்னு பார்த்துட்டு செமையாக இருக்குது. இப்போ மறுபடியும் இங்கேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்படி போக வேண்டியதான். இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குமா. நீ அடுத்த ஸ்டாப் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுத்து தான் போகணும். இயற்கையை அழைக்கிறது. செமையாக இருக்குது. இங்கே பாருங்க, வைப் பண்ணிருக்காங்க எல்லாரும். சட்டையை கழட்டி போட்டு இந்த குளிரில் வைப் பண்ணிருக்கான். நாங்கள் லாஸ்ட் டைம் மூணார் வந்தப்போ இந்த இடத்துக்குலாம் நாங்கள் வரவே இல்லை. 2 நாள் 3 நாள் இருந்தோம், எங்கேயுமே போகல. இந்த டைம் தான். இடத்துக்கு வந்து சும்மா கிறுக்கு வாக்கில் வண்டி எடுத்து எங்கேயாவது போனோம் கைஸ். எல்லோரும் போகிற இடத்துக்கு போயிட்டே இருக்கவும் கூடாது. ஏதாச்சும் இருக்கும் லோக்கலில் வாங்கிட்டா கேட்டால் எங்கேயாச்சும் போக வேண்டியதுதான். வந்தாச்சு 2 நாள். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்த மழை அந்த வழியாக நாங்கள் வந்தோம். அது பயங்கரமாக இருக்கும். கைஸ் கேமரா ஆஃப் பண்ணவே முடியல. ஆஃப் பண்ணால் ஒரு எப்படி சொல்ல, ஆஃப் பண்ணவே தோண மாட்டேன்னு வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் விழுது, உங்களுக்கு தெரியுது. கோபுரம் உங்களுக்கு அவ்வளோ தெரியுது. நேராக போடுங்க, அங்கே ஒரு ஃபால்ஸ் விழுது, இங்கே ஒரு ஃபால்ஸ் விழுது, 2 அண்ணம். இங்கே பாருங்க, மழைலாம் பயங்கர விடுசாக இருக்குது. டேஞ்சர் கோவ்ஸ். ஆல்ரெடி நாங்களே ஹைட்டில் இருக்கோம். எங்களோட ஹைட்டில் பயங்கர ஹைட்டான மழை இருக்குது. பாருங்க, இந்த வழியோடி போகிறதே ஒரு இதுதான். ஏய், ஒரு குடும்பம் கொடுத்துருப்பாங்க இனோவில். கைஸ் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. என்ன டிக்கெட் எடுத்து போகணுமா எப்படின்னு தெரியலையே. மேலே இதை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் கைஸ்.
செம்ம சீனிக்காக இருக்கேசிங்களா. எல்லா பக்கமும் ஃபால்ஸ் தான். இந்த அங்கே ஒரு ஃபால்ஸ் சொல்லுது பாருங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அந்த மேலே தெரியுதா பயங்கரமான பஸ்ஸு. ஸோ கைஸ் இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்தோம். இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகிற அந்த இரைச்சல் பாறை அப்படிங்கிற இடத்துக்கு. ஃபோனையும் சார்ஜ் போட்டுச்சு, மழை வர நின்றுச்சுல. ஸோ ஃபோனை சார்ஜ் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பைக்கு ரிசர்வ் வந்துருச்சு. எல்லாரோட பைக்கும் ரிசர்வு. நாங்கள் இன்னும் தைரியத்தில் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 கேனும் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு தைரியம் தான். இல்லாட்டி அது ஒரு படப்படப்பாக இருக்கும். ஐயோ பெட்ரோல் ரிசர்வ் விழுந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பைக்கு போகும். எப்படியும் 349 தான் ஓடி இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 420 400 ஆச்சு போகும். இன்னும் கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ். இதில் தான் லெஃப்ட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டுக்குள்ளே வந்தாச்சு. மெயினில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு ரைட் இறங்கணும். ரைட் எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்குது. இப்போ ஹார்ன் அடிக்கிறானுங்க. இயற்கை அழைக்கிறது. ப்ரோ இந்த ரோட்டை நீ வந்துறியோ? வீடியோ போட்டிருந்தியோ? ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்னென்னா ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுச்சு. நாளைக்கு என்னென்னா இந்த ரூட்டோடையே நாங்கள் மறுபடியும் போயாகணும். ஏன்னா நாளைக்கு நாங்கள் வந்து அதிரப்பள்ளி போக போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து வட்டவாடா போகலான்னு ஒரு பிளானில் வச்சுருந்தோம். வட்டவாடானா மறுபடியும் நாங்கள் மூணாறு போய்ட்டு அந்த சைடு பார்க்க போகணும். லைட்டாக பிளான் வந்து சொதப்பலை. எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் மறுபடியும் 40 கிலோமீட்டர்ஸ் மறுபடியும் நாங்கள் வந்து மூணாறு போய்ட்டு அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ பொத்தமேடு போய்ட்டு நாங்கள் வட்டவாடா போயிட்டு இங்கே நாளைக்கு வந்திருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கு. ஏன்னா போகிற வழியில் அப்படி போயிடலாம். ஸோ பிளான் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டோம் தூக்க கழகத்தில். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. சரி வட்டவாடா எப்படின்னு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. சும்மா வட்டவாடா போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது ரூமுக்கு போய் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வட்டவாடா போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எங்கிட்டு போகணும்? இல்லை எங்கே? சில இது அப்படி தான் இருக்கும். என்ன தான் பக்காவாக பிளான் பண்ணி வந்தாலும் சில விஷயங்கள் யாரும் செய்யும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஆனால் இந்த இடம் வந்து அப்படியே ஆப்போசிட். சட்டையெல்லாம் கழட்டிட்டேன். சட்டை இல்லை, ரெயின் கோட்டெல்லாம் கழட்டிட்டேன். இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குங்க. ரெயின் கோட்டெல்லாம் கழட்டிட்டேன். நார்மலாக வெயில் அடிக்குது. நார்மலாக இருக்குது கிளைமேட்டு. கூலிங்காகவும் இல்லை சூடாகவும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. இங்கே பாருங்க, இது பயங்கரமாக இருக்கு. நம்ம மலை மேலேருந்து மலையை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கீழே இருந்து மலையை ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். தலையமாக ஒரு பேட்டரி வச்சு ஒரு ஊர் ஃபுல்லாக போய்ட்டு வந்துடுவோம். நமக்குலாம் 100 கிலோமீட்டர் போனால் 4 பேட்டரி வேணும். வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத்து. காந்தலூர் வந்தாச்சு கேஸ். இந்த பக்கத்து தான் இங்கே இருக்குது. இதுலாம் நினைக்கிறேன் ஆட்டோ டாக்ஸிஸ் இல்லையா. வர்றப்ப அங்கே சாப்பிட்றோம் வயிறு பசிக்கு. இது இல்லையா? என்ன மேப்பை பார்த்து அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கான். ஓகே, இங்கே வழி இருக்குது. இந்த கேஷ் இது அந்த இடம். சைடுடி போயிடலாமா? கேஷ் ஒரு வண்டி உள்ளே வந்துடுச்சு. சரி, இதனால பிரச்சனை. தலைவன் இங்கே நிப்பாட்டான்.
இங்கே பாருங்க நெட்டு குத்தலாம் இருக்கு கைஸ். ஆக்சுவலாக கைஸ் நாங்கள் வந்ததே இந்த ஃபால்ஸை பார்க்க தாங்க சொன்னோம். கடைசி பார்த்தா இங்கே வந்து தண்ணி அங்கேயே இருந்துச்சு. எப்போவுமே இங்கே வரைக்கும் வந்து விடுவோம். காலையிலேருந்து ஒரே பல்பு தான் வாங்கிட்டு இருக்கோம். வெயில் தான் அடிக்குது இங்கே. இந்த இது வந்து இங்கே வரைக்கும் வந்து விடும். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆப்போசிட் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து நேராக காந்தலூர் போகலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். காந்தலூர் போயிட்டு அப்படி ரூமுக்கு போக வேண்டியதான். சொந்தங்கள்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அந்த இறைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகுது, ஆஃப் ரோடு. ஸோ அந்த ரோடு தான் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இங்கே நல்லா வெயில் அடிக்குது கைஸ். மூணாரில் தான் மழை பெய்யுது. அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் போயிட்டுருக்கேன். வியூவில் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், விழுந்தோம்னா நேரம் அங்கே தான் குளத்துக்குள்ள தான். இருக்கு பம்பன் பாறை. அங்கிட்டு போயிட்டு ரைட்டு திரும்பணும்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் ஆஃப் ரோடு தான். எம்டி பின்னாடி தான் வருது. பொறுமையாக வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். சாரி, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் ரைட்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக காரில் வர்றவங்க ஃபுல்லாக அங்கே உங்கள் ஜீப் இருக்குது. அந்த ஜீப் ரெடி உங்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு ஸ்டே இருக்குது. காருமே இங்கே வரைக்கும் வரும். ரொம்ப ஆஃப் ரோடாங்கட்டா பொறுமையாக தான் பண்ணணும். நீங்களும் காரில் வந்தீங்க. ஜீப்பில் குழி பண்ணி போட்டுருக்காங்க. கோப்புரம் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இப்போ நான் எம்டி பின்னாடி வந்துட்டு இருக்கு. இப்போ வாங்கியே தீருவோம். முன்னாடி போகிறோம், ரேலி வாங்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அடுத்த ரேலி வாங்கி அவன் ஆஃபோட முடிச்சதுக்கப்புறம் பயங்கரம் நெட்டு குத்தலை அது கேசுது. நேற்று மலையில் நல்லா வந்தனால அந்த கிளிச்சில் உள்ள க்ரீஸு அப்புறம் லூப் இல்லாமல் போயிடுச்சு. மலையில் ஒரு மாதிரி கீச்சுன்னு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ரூமுக்கு போயிட்டு தான் லூப் பண்ணணும். பயங்கரமாக இருக்கு பிளேஸு. ஊர் வந்தாச்சு. ஆக்சுவலாக மெயின் வந்தாச்சு. இங்கே கிளைமேட்டு நார்மல் தான் கேஸ். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் மூணாறு ஏறினா மட்டும்தான் மழை ஃபாகு எல்லாமே. மூணாறு அந்த மலையில் கீழே இறங்கின உடனே வெக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு 8 ஹேர்பிட் பெண்ட் இருக்குது. நம்ம 5வது ஹேர்பிட் பெண்டில் ஏறி போயிட்டுருக்கோம்.
கண்ணு குசுது. பின்னாடி இருக்குது காலேஜா என்ன? மாயூர் ஜாகிரி. வா, இந்த ஜாகிரி வாடா மூக்கில் ஏறுது. இங்கெல்லாம் அந்த சுகரு அந்த மாதிரி எடுக்கிறாங்க அங்கே ஃபுல்லாக. அந்த வாடகை அந்த வாசனை இங்கே வரைக்கும் இருக்குது. ஒம்பது ஹேர்பின் பெண்டு, நம்ம 6வது பெண்டில் ஏறிட்டுருக்கோம். சும்மா பொறுத்த இருக்காங்களோ, நான் கூட பயந்துட்டேன், என்னடா இது சுற்றி இருக்காங்கன்னு. பஸ்ஸுக்கு பின்னாடி போனோம்னா தெரியல, தூக்கம் வந்துடும். அதுவும் இல்லாமல் முன்னாடி வியூ எதுவுமே தெரியாது. இங்கே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கு கைஸ். ஜிப்லைனு தானே அது? ஆமாம், ஜிப்லைனு. இங்கேருந்து பக்கத்து மலைக்கு ஒரு ஜிப்லைனாவது போகணும். ஆமாம், அந்த பக்கத்து மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் எப்படி வருவாங்க? அங்கேருந்து மறுபடியும் இங்கே இறக்கி விட்ருவாங்களோ? நான் ஒரே ஒரு ஜிப்லைன் எங்கே பார்த்தேன், கொடைக்கானலில் பார்த்தது. அது நம்ம நடந்து வரணும். ஆனால் இது ஆப்போசிட் மலைக்கில் போகுது. மூணாறுரூவா நிறைய ஜிப்லைன் இருக்கு, நிறைய ஜிப்லைனு. நான் வர்ற உள்ள ஒரு ஜிப்லைன் பார்த்தோம், இருக்கிற பெரிய ஜிப்லைன். ஆக்சுவலாக அந்த நான் பார்த்த வரைக்கும் இருக்கிற பெரிய ஜிப்லைன் நினைக்கிறேன். இந்த மலையில் அந்த மலை ஹைட்டும் செம ஹைட்டு. அது ஒரு நாள் போனோம். அதுக்கு என்னாச்சு தான் காந்தலூரா? வேறு எதுவும் கிடையாது காந்தலூரில். அப்புறம் வந்தோம். நமக்கு இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கி போயிடலாம்னு நினைச்சேன். ஏன்னா அது இதுவும் அதே வழியில் போய் ஜாயின் பண்ணிடும். ஓ, இந்த ரூட்டில் வர்றதுக்காண்டி கைஸ் இதான் கைஸ் காந்தலூர் பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறோம். உங்களுக்கு தோணும் இதுக்கு எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த இறைச்சில் பாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்தோம். சரி, ஓகே, அங்கே வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே இல்லை. சரி, காந்தலூர் பக்கத்துலாம் இருக்குன்னா காந்தலூர் வந்துட்டு போயிடுவோம்னா. பட் காந்தலூர் இங்கேயுமே பயங்கரம் வெயில் அடிக்கும். இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே ஒரு ஜிப்லைன் இருக்குது, அங்கேயும் போக முடியாது. இப்போ நாங்கள் வந்து ரிட்டன் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ரூம் வந்து மூணாரில் இருக்குது. இங்கேருந்து மூணாறுலேருந்து 50 கிலோமீட்ரு. ஸோயா ரிட்டன் கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:47. இங்கேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு 2 hours காட்டுது. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரூமுக்கு போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வட்டவாடா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மீன்ஸ் நாங்கள் மாற்றி போட்டோம், முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூமுக்கு போய்ட்டு தான் நாங்கள் பார்க்கணும் வட்டவாடாவுக்கு போகலாமா எப்படின்னு. அப்படி இல்லைன்னா நாங்கள் டேரெக்டாக நாளைக்கு வந்து வால்பாறை அதிரப்பள்ளி, நாளைக்கே நாங்கள் வந்து அதிரப்பள்ளி போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். பார்த்தோம்னா 10 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவலு. ஏன்னா நாங்கள் வந்து கேரளா ரூட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டு வழி போகலை. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பொறுமையாக வட்டவாடா ஓகே ஆகிடுச்சுன்னா வட்டவாடா போயிட்டு அதுக்கப்புறம் வால்பாறை அதிரப்பள்ளியில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் பேக் டு ஹோம். இதுதான் பிளான். நம்ம அந்த மலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இவரையும் எப்படி நடந்துட்டுருக்காரு காய்ஸ். தலைமை லேசாக முக்க ஆரம்பிச்சிருக்கான். 387 ஓடி இருக்கு கிலோமீட்ரு. கரெக்டாக ஒரு 420 அந்த மாதிரி ஓடும். அதுவும் இல்லாமல் ஏற்றமாக இருக்கா, பெட்ரோல் ஃபுல்லாக கீழே வந்துடும். அப்போ எவ்வளோ தூரம் ஓடுது பார்ப்போம். அவங்க ஒரு பள்ளத்தில் வண்டி விட்ட நச்சுக்குது. ஏன்னா அந்த வண்டி டயரை பார்த்துட்டு எங்கள் முன்னாடி இந்த பள்ளத்தை பார்க்கல. கைஸ் நாங்கள் காந்தலூர்லேருந்து வெளியே வந்து மூணாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ பயங்கரமாக கூலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
அங்கே ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஏற ஆரம்பித்தோம். ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே கூலாக ஆரம்பிச்சிருச்சு, கையெல்லாம் குளிருது. இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரிசர்வ்லாம் விழுந்து ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. ஒரு 400 420 வரைக்கும் ஓடும் நார்மலாக, 425 வரைக்கும் ஓடும் ஹைவேல. இது ஹில்லு வேறையா, எப்படியும் மைலேஜ் கம்மியாகிருக்கும். ஆவரேஜ் 29 காட்டுது, அப்புறம் 34 காட்டுச்சு. ஹில்லு வந்ததுக்கப்புறம் 29 அப்படி தான் காட்டிகிட்ருக்கு. ஸோ வாங்க, நம்மக்கிட்ட பெட்ரோல் இருக்குது, அதனால் அந்த தைரியம் போய்கிட்டுருக்கு. இங்கே வந்து அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா கைஸ், க்ளவுடி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு டேங்கில் பெட்ரோல் போட்டுட்டு ரெயின் கவர் எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதான். பஸ்ஸை வேறு வந்துடணும். மூணார் உள்ளே வர வர அப்படி கிளைமேட்டு மாதிரி அப்படி லைட்டாக சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குளிருது. ஏன் நிப்பாட்டுவோம் கொஞ்சம் தூரத்தில். இப்போ பார்க்குற இடத்த எல்லாத்துலேயும் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் தோணுது. பட் நம்ம நின்னோன்னு வைங்க, ஆல்ரெடி மணி இப்போ 5:30, நின்னோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ யாராச்சும் மூணார் டு காந்தலூர் ரூட் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபால்ஸ் இருக்குது போகிற வழியில். நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகிடும் உங்களுக்கு. 1 டே ஃபுல்லாக அதுவே இதாகிடும், செமையாக இருக்கும். சரி வாங்க போகலாம். நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்கும், சீனிக். ஆக்சுவலாக நாங்கள் காந்தலூர் வர்ற பிளான்டே இல்லை. நாங்கள் வந்து வால்பாறை வழி ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம். அப்படின்னா இவனுக்கு இங்கே வந்தப்போ ஞாபகமே வந்துச்சு, இந்த வழி தான் வால்பாறை போனோம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் காந்தலூர் போகணும் அப்படின்னு பிளானில் வச்சுருந்தோம்னா, நாங்கள் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு நாங்கள் வந்து காந்தலூர் ரூமை போட்டு அங்கே தங்கியிருப்போம். அங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் அப்படி எழுந்துச்சு வால்பாறை அதிரப்பள்ளி போயிருக்கலாம். பட் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபியூஷனில் எல்லாம் ஆயிடுச்சு. கன்ஃபியூஷனில் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட் மீன்ஸ் நான் எப்படி சொல்ல, இப்போ நாங்கள் மறுபடியும் மூணாருக்கு போயிட்டு ரிட்டன் மறுபடியும் இந்த வழி தான் வரணும். அப்போ 40 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 80 கிலோமீட்டர்ஸை சேவ் பண்ணிடலாம். சரி விடுங்க, இந்த மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு காய்ஸ். வெல்கம் டு மூணார். மூணாருக்குள்ள வந்தாச்சு கைஸ். ஆக்சுவலாக மூணாருக்கு இன்னும் இங்கேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஓரமாக நிப்பாட்டி பெட்ரோலை போட்டு போகலாம் கைஸ். ஆனால் இதுக்கடுத்து மழையும் பெஞ்சிருச்சு, இங்கே நிப்பாட்ட முடியாது. யோசிச்சு பாருங்களேன், பெட்ரோல் இல்லாமல் நான் வந்து இங்கே நின்றுருந்தேன் நெய். அவ்வளோதான். எப்போம்னா நம்ம வந்து கொடைக்கானல் போயிட்டு வர்றப்ப போயிட்டு எனக்கு தெரியும், பட் ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஐயோ பெட்ரோல்லேன்னு. பட் வந்து இப்போ அது துளி கூட இல்லை. ப்ரோ சோலோ ரைட்ரு. ஐயோ கேஷ் அங்கே பார்த்துட்டு இங்கே விட்டேன் பார்த்தீங்களா. இதை கொஞ்சம் கேஸாக இருந்திருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஃபில் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபுல் டேங்க் இருக்குது, அதுலேயும் ஃபுல் இருக்குது. ஒரு கேனும் 5 லிட்டர்ஸு. இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டுக்கோங்க, இந்த டேங்க் ஃபுல் டேங்கு ஓகேவா, அதில் ஃபுல் பெட்ரோல் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் ஆகும், அதனால தான். ஓகே, அடுத்த தடவை கொஞ்சம் பெட்ரோல் கொட்டாமல் ஊற்றணும். ஏன்னா இப்போ இந்த கேன் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பெட்ரோல் ஃபில் பண்ணுறது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் அந்த கேஸில் வெளியே வந்துருச்சு. ஓகே, பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. என்னடா கையில் ஒன்று போட்டு வந்தோமே காணுமேன்னு பார்த்தேன். நீங்கள் 400 நம்ம ஃபில் பண்ணோம். அது ஏன் நான் 400 ஃபில் பண்ணேன்னா, வண்டியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு கணக்கு இருக்கணும்ல. ஏன்னா இந்த இதில் மைலேஜ் எனக்கு எவ்வளோ கிடச்சது நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணுவேன். ஐயோ, எனக்கு இந்த ஒரு சைடு பயங்கரமாக இழுக்குது, இந்த சைடு அசால்ட்டாக சாயுது. அவங்கள போய் பிடிக்கணும். ஆல்ரெடி இங்கேயே ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எங்கேயாவது நிற்பானுங்க. கோப்ரோவும் டெட் ஆகிடுச்சு. ஸோ கோப்ரோவில் பேட்டரி மாற்றிட்டு பிரகாஷ் இங்கே நின்றுட்டு தான் நான் வரலான்னு பார்த்தோன்னே. ஸோ அவனை போக சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அங்கே முன்னாடி மழை பெஞ்சிட்ருக்காங்க. இன்னொருத்தன் எம்டியில் வந்தவன் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கான். அங்கே மழை பெஞ்சிட்ருக்கான்.
ஸோ அங்கே போய்ட்டு தான் ரெயின் கோட்லாம் மாட்டணும். இங்கே நல்ல கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல கூலிங்காக இருக்குது. மூணாறு கிட்ட வர 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 பயங்கர கூலாக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போய் ட்ரெயின் ஜாக்கெட் எடுத்து போடணும். காற்று நல்லா கூலிங் காற்று, மிஸ்ட்டு அங்கே பயங்கர